சென்னை கண்ணகி நகரில் போலீசாரை கஞ்சா வியாபாரி தாக்கிய சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை கண்ணகி நகர் சுனாமி குடியிருப்பைச் சேர்ந்தவரும் சரித்திர பதிவேடு குற்றவாளியுமான உமாவதி கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சின்னா மற்றும் தினேஷ் ஆகிய 2 இளைஞர்களை வெட்டியதாகவும் குற்றச்சாட்டப்படுகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்காக 2 காவலர்கள் சுனாமி குடியிருப்புக்கு சென்றனர். அப்போது கஞ்சா போதை தலைக்கேறிய உமாவதி சீருடையில் இருந்த 2 காவலர்களை கற்களால் தாக்கிவிட்டு தப்பியோடினார். காவலர்களிடையே கஞ்சா வியாபாரி தாக்கிய சம்பவத்தால் அந்த இடமே பரபரப்பாக காட்சியளித்தது. மத்திய அரசு தொலைக்காட்சியான தூர்தர்ஷனின் லோகோ வண்ணம் மாற்றப்பட்டதற்கு எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்த நிலையில் பிரசார் பாரதி தலைமை செயல் அதிகாரி விளக்கம் அளித்துள்ளார். தூர்தர்ஷன் நிறுவனத்தின் ஒரு அங்கமான டிடி நியூஸ் தொலைக்காட்சியின் லோகோ சிவப்பு வண்ணத்திலிருந்து காவி நிறத்துக்கு மாற்றப்பட்டுள்ளதை எதிர்க்கட்சிகள் சாடின. தேர்தலில் வாக்குகளை கவரவும் அரசு நிறுவனங்களை கைப்பற்றவும் பாஜக இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளதாக விமர்சித்தன. பிரசார் பாரதியின் முன்னாள் தலைமை செயல் அலுவலரான ஜவஹர் சிர்காரும் லோகோ வண்ணம் மாற்றப்பட்டது வேதனையளிப்பதாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள பிரசார் பாரதியின் தலைமை செயல் அலுவலர் கௌரவ் திவேதி, தூர்தர்ஷன் லோகோவின் வண்ணத்தை பாஜகவுடன் தொடர்புபடுத்தி பேசுவது தவறானது என்றும் அது காவி நிறமல்ல ஆரஞ்சு வண்ணத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார்.